விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எபிரேயர் 11:27. இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற மக்கள் மற்றவர்கள் செய்ய விரும்பாத விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள். கூடுதல் மணி நேர பயிற்சியை செலவிடாவிட்டால் ஒருவரால் ஒலிம்பிக்கில் தடகள வீரராக முடியாது. பல மணி நேர பயிற்சி செய்யாவிட்டால் ஒருவர் ஒரு தலை சிறந்த இசை கலைஞராக முடியாது. அப்படியே ஒரு வளர்ந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவராக இருப்பதற்கும் இதே கொள்கை இருக்கிறது. தேவனுடனான நம்முடைய உறவை ஆழப்படுத்த விரும்பினால் நாம் கண்டிப்பாக அவருடன் நேரத்தை செலவிட வேண்டும். விசுவாசத்துடன் சோர்ந்து போகாமல் நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது தேவனுடைய பலனும் வல்லமையும் நம்மை நிரப்பும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உறுதியாக உம்மை பற்றி கொள்ளவும் உம்மையே நம்பி வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய நேரத்தை சமூகத்தில் செலவிடவும் சித்தத்தை செயல்படுத்தவும் நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.